பால் வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பால் வந்து எனக்கு அதில் சந்தேகமாக இருக்குது. அதனால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுட்டு பால் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை நான் பதிவு செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். ஏன்னா குழந்தை பருவத்தில் மட்டும்தான் பால் குடிக்க வேண்டும். குழந்தை பருவத்தில் மட்டும்தான் பால் வந்து செரிமானம் செய்வதற்கு தேவையான உடம்பில் அந்த சாத்தியக்கூறுகள் என்பது இருக்குது. பிற்பாடு பாலை வந்து இப்போ வந்து தாய்ப்பால் குடிக்கிறாங்கன்னா அது பச்சை பால். இப்போ பச்சை பால் குடிக்கக்கூடாதுன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. காய்ச்சினா தான் குடிக்கணும், நல்லா காய்ச்சணும், ரொம்பவும் காய்ச்சினதுக்கப்புறம் தான் அந்த பாலை குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாய்ப்பால் வந்து எப்படி கொடுக்குறாங்க? காய்ச்சியாக கொடுக்குறாங்க, பச்சையாக தானே குடிக்குது அந்த குழந்தை வந்து. அப்போ மட்டும் பச்சையாக குடிக்கலாமா? அப்போ தாய்ப்பாலை கறந்து காய்ச்சி கொடுக்க வேண்டியதுதானே? ஏன் அப்போ பச்சையாக கொடுக்குறாங்க? அப்போ குழந்தை பருவத்தில் மட்டும்தான் நீ பால் குடிக்க நம்ம மனித உடல் தயாராக இருக்குது. பால் என்பது குழந்தை பருவத்தில் குடிக்க வேண்டிய ஒரு உணவு. அதுவும் பார்த்திங்கன்னா தாய்ப்பால் தான் குடிக்கணும், மாட்டுப்பால்லாம் குடிக்கக்கூடாது. இப்போ மாட்டுப்பால் குடிக்கிறதுனால தாய்ப்பாலுக்கு மதிப்பு இல்லாமல் போச்சு. தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு மதிப்பு இல்லாமல் போச்சு. அதனால் அதில் வேறு பார்த்திங்கன்னா இந்த மாட்டுப்பால் இருக்கிற அந்த நம்பிக்கையில் பெண்கள் தாய்ப்பால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து மாட்டுப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 2 வருஷம்லாம் யார் கொடுக்குறா? 6 மாதம் 2 மாதம் 3 மாதம் கொடுத்துட்டு மீதி உள்ள நாள்லாம் மாட்டுப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் பெண்கள் வந்து தன்னுடைய கடமையை மறந்து போவதற்கு இந்த மாடுகள் ஒரு காரணமாக இருக்குது, மாட்டுப்பால் ஒரு காரணமாக இருக்குது. அதனால் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், பால் என்பது தாய்ப்பால் மட்டும்தான், வேறு மாட்டுப்பால் எதையும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக பெண்கள் வந்து போட்டி போட்டுட்டு தாய்ப்பால் கொடுப்பாங்க. அப்போ வந்து மாட்டுப்பால் இருக்கிறனால தான் பெண்கள் தங்களுடைய கடமையை தட்டி கழித்து விடுகிறார்கள். அந்த மாட்டுக்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. நான் ஒரு 6 மாதம் கொடுத்துட்டேன், இனிமேல் மீதி உள்ள நாள் நீ கொடு மாடே அப்படின்னு சொல்லி மாட்டுக்கிட்ட அது பால் கொடுக்குற பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ பால் என்பது குழந்தை பருவத்தில் குடிக்க வேண்டிய ஒரு உணவு, அவ்வளோதான். அதுவும் தாயிடமிருந்து குடிக்க வேண்டிய ஒரு உணவு தான். பால் என்பது குழந்தை பருவத்தில் குடிக்க வேண்டிய ஒரு உணவு. அதுவும் தாயிடமிருந்து, தாயின் மார்பிலிருந்து சுரக்கின அந்த பாலை தான் குடிக்கணும். அதன் பிறகு ஒரு 6 வயசு வரை குடிக்கணும் கண்டிப்பாக. அதன் பிறகு பாலே குடிக்கக்கூடாது. மாட்டுப்பால் ஆட்டுப்பால் எதையும் குடிக்கக்கூடாது. அதில் ஏகப்பட்ட சத்து இருக்கலாம், ஆனால் அந்த சத்தை செரிமானம் செய்து கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு, கிரகித்து கொள்வதற்கு மனித உடலில் சாத்தியக்கூறுகள் இல்லை. அதை செரிமானம் ஏற்றுக்கொள்கிற அளவு அந்த என்சைம்கள் இல்லை. அது ஒரு திரவ மாமிசம், அவ்வளோதான். அதனால் பாலை வந்து குடிக்கக்கூடாது. பால் வந்து உடல் பருமனை ஏற்படுத்தும், செரிமானம் செய்வதற்கு சிரமப்படுகிற உணவு. அதுவும் பாருங்கள், தாய்ப்பாலை வந்து பச்சையாக குடிக்கிறீங்க. ஏன் மாட்டுப்பாலை ஏன் நீங்கள் பச்சையாக குடிக்க வேண்டியது? ஏன் காய்ச்சறீங்க? மாட்டுப்பாலை ஏன் காய்ச்சறீங்க? அப்போது அதை வந்து காய்ச்சினா தான் அது ரொம்ப திடமான ஒரு உணவு. திரவ உணவாக இருந்தாலும் அது வந்து ஒரு திரவ மாமிசம் தான். அதை ரொம்ப வேக வச்சு கொதிக்க வச்சு அப்படி அதை வந்து குடித்தாதான் அது செரிமானம் ஆகும், இல்லைன்னா செரிமானம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? அப்போ ஏன் நீங்கள் தாய்ப்பாலை பச்சையாக குடிக்கிறீங்க? ஏன் வந்து குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை கறந்து காய்ச்சி கொடுக்க வேண்டியது தானே? ஏன் தாய்ப்பால் அந்த குழந்தை பச்சையாக குடிக்குது அப்படின்னா, தாய்ப்பாலை மட்டும்தான் குழந்தை குடிக்கணும். குழந்தை பருவத்தில் குடிக்க வேண்டிய உணவு தாய்ப்பால். அதை நீ பச்சையாக தான் குடிக்கணும். பச்சையாக குடித்தாலும் அந்த தாய்ப்பால் அந்த குழந்தைக்கு செரிமானம் ஆகும். அதுவும் குழந்தை பருவத்தில் மட்டும்தான் செரிமானம் ஆகும். உடம்பு அதை ஏற்றுக்கும். அந்த பருவம் தாண்டிடுச்சு, ஒரு 6 வயசு தாண்டிச்சுன்னா அந்த குழந்தை, அந்த 6 வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடித்த ஒரு குழந்தைக்கு 6 வயசு கடந்த பிறகும் தாய்ப்பாலை கொடுத்தோன்னா அந்த தாய்ப்பாலை கூட அது ஏற்றுக்கொள்ளாது. அந்த குழந்தை வந்து குழந்தையின் உடம்பு ஏற்றுக்காது என்பது அதாவது குழந்தை பருவத்தில் மட்டும்தான் அந்த தாய்ப்பாலை அது வந்து செரிமானம் செய்வதற்கு, கிரகித்து கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான என்சைம்கள் அந்த உடம்பில் சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பருவ வயது வந்த பிறகு தானே வந்து பிள்ளை பெறுவதற்கான உடலுறவு கொள்வதற்கு ஒரு பெண் தயாராகிறாள். அதுக்காக சின்ன வயசுலேயேவா உடலுறவு வச்சுக்கிறாங்க? அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குல்ல. அது உடம்புல இப்போ 8 வயசில் தானே அந்த பற்கள் கூட 1 வயசுக்கு அப்புறம் தானே அது முளைக்குது. 1 வயசில் பிறக்கும்போதே எந்த குழந்தைக்கு அது மாதிரி உடம்புல வந்து சில திட்டமிடல்கள் இருக்குது. தேவையை கருதி இந்த குழந்தை வந்து திட உணவில் சாப்பிட முடியாது. பிறக்கும்போதே குழந்தைகள் பல்லு கிடையாது, அதனால் இந்த குழந்தைகளால் வந்து திட உணவில் சாப்பிட முடியாது. அதனால் அந்த குழந்தை குடிப்பதற்கு தாய்ப்பால் சுரக்கிறது. அப்போ பல்லு முளைச்சிருச்சுன்னா அது கடித்து சாப்பிட அது தயாராகிடுச்சு. பல்லு முளைச்ச பிறகு தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பல்லு முளைச்சிச்சுன்னா அப்போ அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தேவையில்லை, அது கடித்து சாப்பிட்டுக்கலாம். கடித்து சாப்பிட்ற உணவை பழங்கள், காய்கறிகள் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு தான் அது வந்து பல்லு முளைக்கிற வரைக்கும் அந்த தாய்ப்பாலை கொடுக்கணும். இருந்தாலும்
நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மனித உயிர் என்பதால், நாம் வந்து மனித உயிர்கள் என்பதால் நம்ம என்னென்னா ஒரு 6 வருஷம் பால் கொடுங்க. குழந்தைகளுக்கு ஒரு 6 வருஷம் பால் கொடுக்கும்போது ஒரு தாயை சார்ந்து வாழ்கிற, தாய் எனப்படுகிற பெண்ணை சார்ந்து வாழ்கிற ஒரு பயிற்சி குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. எப்போவுமே வந்து பெண்ணை பிரிந்து வேறு எங்கும் பிரிந்து விடாதபடிக்கு பெண் அருகிலே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறைக்கு சிறு வயதில் அவர்களை பழக்கப்படுத்தி அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த குழந்தை பெண்ணிற்கு ஆதரவாக சாதகமாக பெண்ணை சார்ந்து வாழ்வதை தவிர இந்த குழந்தைக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அதை கற்றுக் கொடுத்தாச்சு. அதுக்காக ஏன்னா மனித வாழ்க்கை முறை என்பது பிற உயிர்களை விட வித்தியாசமானது. அப்படிங்கும்போது இப்போ ஒரு பெற்றோர்களுடைய அரவணைப்பு ஒரு குழந்தைகளுக்கு 8 வயசு வரைக்கும் தேவை. வேறு எந்த உயிரினத்துக்கும் 8 வயசு வரைக்கும் தேவை கிடையாது. அதனால் பிற உயிர்களோடு ஒப்பிடாமல் மனித உயிர்களை கொஞ்சம் சற்று நம்ம வேறாகத்தான் பார்க்கணும். பெற்றோருடைய அரவணைப்பு, பெற்றோருடைய கவனிப்பு 8 வருஷம் தேவை. அதே மாதிரி தாய்ப்பால் என்பது ஒரு 6 வருஷம் அந்த குழந்தைகளுக்கு தேவை. அப்போ தான் வந்து பெண்கள் வந்து குழந்தைகள் இடத்தில் மிகப்பெரிய மரியாதையை பெறுவார்கள். பெண்கள் வந்து கடவுளாக போற்றப்படுவார்கள். கடவுள்னோடனே அப்படியெல்லாம் எங்களை போற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடாதீங்க. கடவுள்னாலும் அது இயற்கையானதான். நம்ம கடவுள்னால் என்னது, பார்க்கக்கூடிய ஒருவர் தான். கடவுள் என்பது நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒருவர், நம்மிடம் பேசக்கூடிய ஒன்று தான் கடவுள். நாம் அவங்ககிட்ட பேசலாம், அவங்க நம்மகிட்ட பேசுவாங்க, அவங்க நம்மகிட்ட கோச்சிப்பாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, நாமளும் அவங்ககிட்ட வந்து கோச்சிக்கலாம். இப்படி கடவுள் என்பது நம்ம கண்களுக்கு தெரிகின்ற ஒன்றாகத்தான் அது இருக்கிறது. காற்று இதெல்லாம் கடவுள். இது இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்க முடியாது. எதெல்லாம் இல்லைன்னா நாம் உயிரோடு வாழ முடியாது. அது அத்தனையுமே கடவுள் தான். அப்படின்னா காற்று நம்மளால் உணர முடியும். அப்போ காற்றையும் நம்ம கடவுள்னு தான் சொல்கிறோம். பெண்ணை மட்டும் கடவுள்னு சொல்லலை. அதனால் நீங்கள் ரொம்ப பெண்கள் வந்து ரொம்ப கூச்சப்படக்கூடாது. அப்படியெல்லாம் எங்களை சொல்ல வேண்டாம், அந்த எங்களை ஐஸ் வைக்காதீங்க அப்படிலாம். ஏன்னா உங்களை மட்டும் சொல்லலை, காற்றையும் நாங்கள் கடவுள் தான் சொல்கிறோம். ஆண்களில் பெரியவர்களையும் நாங்கள் கடவுள் தான் சொல்கிறோம். ஆண்களில் வந்து யார் ஒரு ஆண் இருக்கிறான்னா தன்னை விட பெரியவங்கள அவன் கடவுள் தான் சொல்லுவான். தன்னுடைய அப்பாவை கூட அவன் கடவுள் தான் சொல்லுவான். ஆனால் பெண்களாகி உங்களை மட்டும் நாங்கள் கடவுள் சொல்லலை. நாங்கள் தண்ணீரை கூட கடவுள் தான் சொல்லுவோம், காற்றை கூட கடவுள் தான் சொல்லுவோம். அதனால் ரொம்ப எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான். கடவுளுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான். அதுக்காக வந்து எல்லாருமே இங்கே வந்து அப்போ வந்து கடவுளாக இருக்கு. அப்போ பெண்கள் தான் கடவுள், ஆண்கள் கடவுள் இல்லையானா ஆண்கள் வந்து தன்னை விட வயது குறைந்த ஆண்களிடம் கடவுளாக நடந்து கொள்வார்கள். அதனால் எல்லாருமே இங்கே கடவுள் தான். அதனால் யாரும் ரொம்ப வந்து கூச்சப்பட யாருக்கும் நம்ம ஐஸ் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுள் என்றால் பெரியவர்கள் என்று பொருள். கடவுள் என்றால் பெரியவர்கள் என்றால் கடவுள் என்று பொருள். அந்த அளவுக்கு அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். கடவுள்லாம் எங்களை சொல்ல வேண்டாம் அப்படின்னா அவங்கள பெரியவங்களாக மதிக்க வேண்டாமா? உங்களுக்கு மரியாதைங்கிறது தேவை இல்லையா அப்படின்னு கூட நம்ம திருப்பி கேட்கலாம். அதனால் பெண்கள் வந்து கடவுளாக போற்றப்பட வேண்டும். எப்படி நம்ம காற்றை கடவுளாக நினைக்கிறோம், உணவை கடவுளாக, நீரை கடவுளாக நினைக்கிறோம், பெரியவங்களெல்லாம் கடவுளாக நினைக்கணும், காலில் விழுந்து காலை தொட்டு வணங்க வேண்டும், மரியாதை, அப்புறம் அதெல்லாம் இருக்குல்ல. அதே மாதிரி அப்போ பெண்கள் வந்து கடவுளாக எப்போ போற்றப்படுவோம்னா ஒரு 6 வருஷம் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும். பல்லு முளைச்சிட்டா அப்புறம் எதுக்கு நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறமும் நம்ம குழந்தைய கவனிக்க தானே செய்கிறோம். இப்போ ஆடு வந்து என்ன பண்ணுது, ஒரு 2 மாதம் வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும். அப்புறம் அது தானாக மேய ஆரம்பித்தோடனே விட்டுட்டு போயிடும். அது மாதிரி நம்ம விடுறது இல்லையா? ஒரு 8 வயசு வரைக்காவது குழந்தைகளை நம்ம பார்த்துக்குறோம்ல. 8 வயசு வரைக்காவது குழந்தைகளை கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைகளை வந்து நம்பி நீ வந்து எங்கே வேணாலும் போயிட்டு வா, இனிமேல் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, பாதுகாப்பாக தான் நீ வாழ்வாய் என்கிற நம்பிக்கை பெற்றோர்களுக்கு வரும்போது தான் அந்த குழந்தைய தனியாக எங்கே வேணாலும் போகிறதுக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி தான் மனித உயிர்கள் 6 வருஷம் தாய்ப்பால் கொடுக்கணும் என்பது ஒன்று. பால் என்பது குழந்தைகள் குடிக்கக்கூடிய ஒரு உணவு. பால் என்பது குழந்தைகள் குடிக்கக்கூடிய உணவு, குழந்தை பருவத்தில் குடிக்கக்கூடிய உணவு. அதுவும் வந்து மாட்டுப்பால்லாம் குடிக்கக்கூடாது, ஆட்டுப்பால் குடிக்கக்கூடாது, மனுஷப்பால் மட்டும்தான் குடிக்கணும், தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கணும். குழந்தைகள் குடிக்கக்கூடிய பால் வந்து தாய்ப்பால் மட்டும். தாயிடமிருந்து மட்டும்தான் பால் குடிக்க வேண்டும், தாயிடமிருந்து மட்டும்தான் பால் குடிக்க வேண்டும். அல்லது தாய்மை பருவத்தில் இருக்கிற ஒரு பெண் வந்து இன்னொரு குழந்தைக்கு, ஏதோ ஒரு தாய் இல்லை, ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தைக்கு தாய் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைக்கு அது 6 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு இன்னொரு தாய் வேணால் பால் கொடுக்கலாம். அந்த மாதிரி குறிப்பாக வந்து பெரும்பாலும் தாயிடமிருந்து தான் அந்த பால் குடிக்க வேண்டும், தாய்ப்பால் தான் குடிக்க வேண்டும், தாயிடமிருந்து தான் பால் குடிக்க வேண்டும், குழந்தை பருவத்தில் தான் பால் குடிக்க வேண்டும், குழந்தைகள் குடிக்கிற உணவு தான் பால் என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். தாய்ப்பாலுக்கு ஏன் மரியாதை எல்லாம் போச்சுன்னா மாட்டுப்பால் குடிக்கிறதுனால தான். மாடுகள் வந்து பால் கொடுக்கறதுனால தாய்க்கு மரியாதை இல்லை. இப்போது ஒரு நீ வந்து பால்னால் அது மனுஷங்க குடிக்க பால், அது குழந்தை பருவத்தில் குடிக்க வேண்டிய பால், அது வந்து தாயிடமிருந்து கிடைக்கக்கூடிய பால், அது மட்டும்தான் அந்த குழந்தைகள் குடிக்கணும் அப்படின்னா
அப்போ நீ வந்து மாடு வந்து இந்த மாதிரி நீ இல்லைன்னா என்ன மாட்டுக்கிட்ட கறந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கும்போது இந்த பெண்களுக்கு மரியாதை இல்லை. பெண்கள் கொடுக்கக்கூடிய அந்த தாய்ப்பாலுக்கு மரியாதை இல்லை. பெண்கள் வந்து அந்த முக்கியத்துவத்தை எதிர்பார்க்குறாங்க. பெண்கள் வந்து ஒரு தாய் வந்து அந்த முக்கியத்துவத்தை எதிர்பார்க்குறாங்க. என்னிடமிருந்து மட்டும்தான் நீ இந்த பால் குடிக்கக்கூடிய ஒன்று என நீ உணர வேண்டும். உணர்ந்தாயானால் உனக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் தயார். ஏன் பெண்கள் கொடுக்கறதில்ல அப்படின்னா, இந்த என்னை விட்டால் நீ வந்து மாட்டுக்கிட்ட போய் குடிச்சுப்ப, அப்போ என்னுடைய முக்கியத்துவம் இல்லாமல் நான் எதுக்கு அந்த செயலை நான் செய்யணும்? எனக்கு ஒரு முக்கியத்துவம் வேணும். எனக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தால் மட்டும்தான் நான் உனக்கு அந்த செயலை செய்வேன். அப்படி இல்லாதப்ப நான் எதுக்கு உனக்கு அந்த 6 வயசு வரைக்கும் உனக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்? ஏன்னா நான் கொடுக்கலனா நீ என்ன பண்ணுவோம்? பசுமாட்டேருந்து பாலை கறந்து உன் குழந்தைக்கு கொடுத்துட்டு போயிடுவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அங்கே மரியாதை இல்லை. நான் இல்லைனாலும் நீ வந்து மாட்டுக்கிட்ட கறந்து கொடுத்துட்டு போயிடுவேன். அப்போ எனக்கு மரியாதை இல்லை, முக்கியத்துவம் இல்லை. நான் இல்லைன்னா உனக்கு பாலே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமை இங்கே இல்லை. அதனால் நான் இல்லைன்னா மாட்டுக்கிட்ட கறந்து கொடுத்துருவேன். அதனால் மாட்டுப்பால் குடிக்கக்கூடாது, ஆட்டுப்பால் குடிக்கக்கூடாது. அதனால் பெண்களுக்கு மரியாதையும் முக்கியத்துவம் இல்லாமல் போய்விட்டது. பெண்களை சிறுமைப்படுத்துகிற ஒரு முயற்சி தான் மாட்டுப்பால் குடிக்கிறதுலாம். மாட்டுக்கு இருக்கிற பால்னாலே இவங்க மாட்டுப்பால் தான். தாய்ப்பால்ங்கிறதே மறந்து போன ஒரு கதை தான் இப்போ நடக்குது. தாய்ப்பால்னாலே மறந்து போகிற ஒரு தாய்ப்பால் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு அப்படிங்கிற அந்த சிந்தனை கூட மழுங்கிக்கிட்டு வருது. ஒருவேளை இல்லாமல் கூட போய்டும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் மாட்டுப்பால் தான் அதுக்கு காரணமாக இருக்குது. மாட்டுப்பால் குடிக்கிற அந்த வழக்கம் தான் தாய்ப்பாலுக்கு மரியாதை இல்லாமல் போச்சு, முக்கியத்துவம் இல்லாமல் போச்சு. அதனால் வந்து பெண்கள் எப்போ வந்து இப்போ வந்து ஒரு ஆண் இருக்கான்னா அவனுடைய மனைவி இருக்கான்ல, அவள் மனைவி இல்லைன்னா இப்போ வந்து நீ இல்லைன்னா எனக்கு வேறு பெண்கள் கிடைக்க மாட்டாங்களா, வேறு பெண்களை நான் பார்த்து நான் போயிடுவேன் அப்படின்னா அந்த மனைவி வந்து அவங்க கூட வந்து பழக மாட்டாள். அது மாதிரி தான் ஒரு ஆணும். நீ ஒரு பெண் வந்து தனது கணவனிடம் போயிட்டு நீ ஒரு கணவன் வந்து ஒரு பெண் வந்து ஒரு கணவன்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறா, நீ வந்து என்கிட்ட வரலன்னா என்ன வேறு ஆம்பளை எனக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொன்னான்னா அந்த கணவனுக்கு அந்த மனைவிக்கு உண்மையாக இருக்குது அவனுக்கு விருப்பம் வருமா? அந்த மனைவியை தொட்டு உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு அவனுக்கு விருப்பம் வராது. அதனால் உண்மையாக இருக்கணும். தாய்ப்பால்ங்கிறது ஒரு குழந்தை உண்மையாக இருக்க வேண்டும், தாய்க்கு உண்மையாக இருக்கணும். நீ இல்லைன்னா எனக்கு என்ன மாட்டுப்பாலை நான் குடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு குழந்தை வந்து போகிறதுங்கிறது ஒரு தவறான நீ இல்லைன்னா என்ன எனக்கு வேற ஒருத்தி கிடைக்க மாட்டாளன்னு சொல்லிட்டு ஒரு ஆண் வந்து தனது மனைவியிடம் சொன்னால் அந்த மனைவி அதன் பிறகு அந்த ஆணிடம் ஒரு உடலுறவு வைத்துக்கொள்ள சம்மதிக்கவே மாட்டாள். அதனால் உண்மை தேவை. தாய்ப்பால் குடிப்பதற்கு உண்மை தேவை. உண்மை இல்லை, நீ இல்லைன்னா என்ன மாட்டுக்கிட்ட கறந்து நான் குடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லிச்சுன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி இந்த மக்கள் சொல்கிறாங்க. தாய்மார்களாக இருக்கிற பெண்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இல்லைன்னா என்னம்மா இந்த குழந்தைக்கு வந்து பாலாக கிடைக்காது, மாட்டுக்கிட்ட கறந்து நாங்கள் குடிச்சிட்டு போயிடுவோம், பாக்கெட் பாலை வாங்கி கொடுத்துட்டு போயிடுவோம். அதனால் நீ வாங்கிட்டு இருந்து மட்டும்தான் அது கிடைக்கும்னு நினச்சிக்காத, அது வந்து எங்களுக்கு வேறு வழியிலையும் கிடைக்கும். மாட்டுக்கிட்ட இருந்து நாங்கள் கொடுத்து குழந்தைய நாங்கள் வளர்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனால தான் பெண்கள் கொடுப்பதில்லை தாய்ப்பால். வந்து ஏன் 2 மாதம் பேருக்கு கொடுக்குறாங்க, ஒரு 2 மாதம் 3 மாதம். ஏன்னா அது ஒரு முக்கியத்துவம். பால்னால் அது அம்மாக்கிட்டேருந்து தான் அது கிடைக்கும். அம்மாக்கிட்டேருந்து கிடைக்கிற அந்த குழந்தை பருவத்தில் அம்மாக்கிட்டேருந்து குடித்த அந்த பால் தான் பால் குடிக்கிற அனுபவம். அதன் பிறகு பால் குடிக்கிற அனுபவம் யாருக்குமே கிடையாது. குழந்தைகள் தான் குடிக்க வேண்டும், குழந்தை பருவத்தில் தான் குடிக்க வேண்டும். அதுவும் தாயிடமிருந்து தான் அந்த பாலை குடிக்க வேண்டும். இவ்வளோ தான். இப்போ அதுக்கு அற்புதமான உதாரணம் சொல்லியாச்சு. நம்ம மாட்டுப்பாலை வாங்கி என்ன பண்ணுறோம், நல்லா காய்ச்சிரும். பச்சையாக குடிக்கக்கூடாது, பாலை வந்து பச்சையாக குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லாத்தையுமே இருக்குது. நல்லா காய்ச்சின்னு காய்ச்சிரும். ஆனால் தாய்ப்பாலை என்ன பண்ணுறீங்க, காய்ச்சா குடிக்கிறீங்க, பச்சை தானே குடிக்கிறீங்க. இப்போ தாய்ப்பாலை கறந்து நல்லா காய்ச்சி அப்புறமா குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதுன்னு. அப்போது தாய்ப்பாலை வந்து பச்சையாக குடிக்கலாம். அது குழந்தை பருவத்தில் தான் அந்த தாய்ப்பாலை கொடுப்பாங்க. அப்போ குழந்தை பருவத்தில் பச்சையாக குடிக்கக்கூடிய ஒரு உணவு தான் தாய்ப்பால். அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தாய்ப்பாலை பச்சையாக குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பச்சையாக தான் குடிக்கணும். அதனால் வந்து நம்ம வந்து மாட்டுப்பால் குடிக்கக்கூடாது. இதன் மூலம் மாட்டுப்பால் குடிக்கக்கூடாது என்கிற பாலை வேறு எந்த பாலுமே குடிக்கக்கூடாது. பால்னால் குழந்தை பருவத்தில் குடிக்கக்கூடியது, குழந்தைகள் குடிக்கக்கூடியது, தாயிடமிருந்து குடிக்கக்கூடியது தான் பால். அதன் பிறகு நீ 6 வயசு தாண்டிடுச்சியா, அதுக்கப்புறம் நீ பாலே குடிக்கக்கூடாது. எந்த பாலையும் குடிக்கக்கூடாது. வயிறு பசி, உனக்கு உணவு பற்ற எந்த ஒரு நிலைமை வந்தாலும் சரி, பெரிய பஞ்சம் வந்தாலும் சரி, பாலே குடிக்கக்கூடாது. அதாவது மனுஷங்க சாப்பிடக்கூடாத உணவில் பாலையும் சேர்த்துற வேண்டியதான். முட்டையை சேர்த்தாச்சு ஏற்கனவே. முட்டை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் வந்து ஒரு உயிர் இருக்குது. அதை வந்து வேக வச்சு சாப்பிட்றோன்னா அது ஒரு மாமிசம் தான். அது முட்டையும் ஒரு மாமிசம், பாலும் ஒரு திரவ மாமிசம். அது வந்து எப்போ குடிக்கணும், குழந்தை பருவத்தில் குடிக்கணும். குழந்தைகள் குடிக்கிற ஒரு உணவு தான் பால்.
அது அம்மா கிட்டேருந்து குடிக்கக்கூடியது தான் அது பால். அப்புறம் வந்து அம்மா கிட்ட அந்த குழந்தை 6 வயசு கடந்துச்சுன்னா யாரும் பால் குடிக்கக்கூடாது. பெரியவங்களாம் பால் குடிக்கக்கூடாது. பெரியவங்களாம் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. மீறி பால் குடித்தா என்ன ஆகும்? குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, மீறி பால் குடித்தா என்ன ஆகும்? நோய் வரும். அதான் வந்து ஒரு அச்சுறுத்தல். தப்பு பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வரும். அதனால் மீறி பால் குடித்தா நோய் வரும். எவ்வளோ பால் குடிக்கிறாங்க இந்த உலகத்தில், எவ்வளோ பால் குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் என்ன நோய் இல்லாமலாம் போச்சு? நோய் வீட்டுக்கு வீடு நோய். ஏன் பால் குடித்தா நோய் வராது அப்படின்னா, அந்த வீட்டுக்கு வீடு யாருக்குமே நோய் வராமல் போயிட்டுருக்கணும். அப்போ எந்த பால் குடித்ததுனால இங்கே நோய் வருதுன்னா, மாட்டுப்பால் குடித்ததுனால தான் நோய் வருது. அதனால் மாட்டுப்பால்லாம் குடிக்கக்கூடாது. மாமிசம் இது வந்து மாமிசம் இது திரவ மாமிசம். பால் என்பது திரவ மாமிசம். அதனால் வந்து மாட்டுப்பால் குடித்தா கண்டிப்பாக நோய் வரும். இப்போ அதில் நிறைய சத்து இருக்கலாம், இருந்துட்டு போட்டோம், அது உனக்கான சத்து கிடையாது. இப்போது மாட்டுப்பாலுங்கிறது அதோட கண்ணுக்குட்டிக்கு அந்த சத்து ஏற்றுக்கொள்ளப்படும், உனக்கு ஏற்றுக்காது. இப்போ மாமிசத்துலேயும் சத்து இருக்குது, ஆனால் அதோட சத்தை நம்மளால் உடம்பு, இப்போ மண்ணில் கூட தான் சத்து இருக்குது. திங்க வேண்டியதுன்னு எடுத்து திங்க வேண்டியதுன்னு, மண்ணில் கூட தான் எல்லா சத்தும் இருக்குது. மண்புழு கூட மண்ணை தான் சாப்பிடுது. அப்புறம் வந்து சகதியில் பூச்சி தவளை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பாம்பு பல்லி என்னோ கிடக்குது. அதெல்லாம் கூட உணவாக சாப்பிட்ற உயிரினங்கள் இருக்க தான் செய்யுது. எல்லாத்துலேயும் சத்து இருக்க தான் செய்யுது. சத்து எல்லாத்துலேயும் இருக்குது. சத்து இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் தின்றக்கூடாது. அதனால் மண்ணில் கூட தான் சத்து இருக்குது. ஏன் வந்து சாணியை வந்து தான் மாடு சாணி போடுது, அந்த சாணியை கூட தான் வண்டு உருட்டிக்கிட்டே போகுது, அந்த உணவாக சாப்பிடுது. இந்த சாணியை கூட தான் உணவாக சாப்பிடுது. அப்போ அந்த சாணிலையும் சத்து இருக்குது. அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து நீ சாப்பிட்லாமா? அதை ஏற்றுக்கொள்வாயா? அதே மாதிரி தான் சத்துங்கிறது எல்லாத்துலேயும் இருக்குப்பா. சத்தே இல்லாத இடம் இல்லவே இல்லை. அப்படி இருங்க, அதுக்காக நீ எல்லாத்தையும் சாப்பிட்றக்கூடாது. உனக்கு என்ன உணவோ அதை தான் நீ சாப்பிட்ணும். இப்போ ஒரு மாடு புல்லை தான் திங்கணும், அதுக்காக சத்து இருக்குங்கிறதுக்காக மாமிசத்தை திங்க முடியுமா? மாட்டுக்கிட்ட போய் மாடே இந்த மாமிசத்தை சாப்பிடு, 1 கிலோ ஆட்டுக்கறியை சாப்பிடு, ஏன்னா இதில் நிறைய சத்து இருக்குது, இது அந்த சாப்பிடு. மீன் 1 கிலோ மீன் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், மாடே இந்த மீனை நீ சாப்பிடு, இந்த மீனில் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ மீனை கொடுத்தா அதை கொடுக்கலாமா? அது வந்து முட்டாள்தனம் இல்லையா? அதே போல் தான் மீனும் நீ சாப்பிடக்கூடாது. மனுஷங்க வந்து மீன் சாப்பிடக்கூடாது. மனுஷங்க வந்து தாவர உண்ணிகள். அது மாதிரி மீனில் வந்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கலாம், ஆனால் அது உனக்கு கிடையாது. உடம்பால் அதை ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி தான் பால் வந்து குழந்தை பருவத்தில் குடிக்கக்கூடியது, குழந்தைகளாக இருக்கும்போது குடிக்கக்கூடியது, தாயிடமிருந்து குடிக்கக்கூடியது தான் பால். 6 வயசுக்குள்ளே குடிக்கக்கூடியது தான் பால். அதுக்கு மேலே நீ குடிச்சன்னா அது வந்து பால் கிடையாது. அது உனக்கு நோயை தருகிற ஒரு உணவாக அது மாறிவிடும். தாயிடமிருந்தே உன்னுடைய தாயிடமிருந்தே நீ 6 வயசுக்கு மேலே குடித்தா அது உனக்கு பால் கிடையாது, அது வந்து உணவு கிடையாது உனக்கு, அது ஒரு விஷமாக மாறிவிடும். அதனால் அது உனக்கு வந்து நல்லது செய்யாது. 6 வயசுக்குள்ளே குடிக்கணும், அதுதான் பால். அதுவும் தாயிடமிருந்து குடிக்கணும், அதுதான் பால். குழந்தையாக இருக்கும்போது குழந்தை பருவத்தில் தாயிடமிருந்து குடிக்கக்கூடிய ஒரு உணவு தான் பாலை தவிர மாட்டுப்பால் ஆட்டுப்பால் இதெல்லாம் மனித உணவு கிடையாது. நான் ஏற்கனவே பால் குடிக்கலான்னு நான் சொன்னேன், அதை நான் இப்போ திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். ஏன்னா வந்து இப்படி தான் ஆராய்ச்சின்னா இப்படி தான், நம்ம சரின்னு நினைப்போம், அது பிற்பாடு தவறு என்று படும். அது நம்ம தோணும்போது சரின்னு படும்போது சரின்னு சொல்லுவோம், தவறுன்னு சொல்லும்போது நம்முடைய கருத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வளோதான். இதில் முதல்ல நான் முட்டை சாப்பிட்லான்னு சொன்னேன், அப்புறமா பிற்பாடு நான் யோசித்து பார்க்கும்போது நானும் முட்டை சாப்பிட்டுட்டு இருந்தேன், அப்புறமா முட்டையை சாப்பிட்றது நிறுத்திட்டேன். ஏன்னா முட்டையும் சாப்பிடக்கூடாது. அதுக்குள்ளேயும் ஒரு உயிர் இருக்குல்ல, அதை நம்ம வேக வைக்கிறோம்ல, முட்டைக்குள்ளேயும் ஒரு உயிர் இருக்குது, ஒரு கரு இருக்குது, அது நமக்கு தெரியுது கண்டிப்பாக. அப்போ உணர்றோம்ல, கருவில் ஒரு உயிர் இருக்குது, அதை அப்படியே அடகு வச்சோன்னா அதுலேருந்து குஞ்சு வரும். அப்போ அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது. அதை போய் வெந்நீரில் போட்டோன்னாக்கா அந்த முட்டையில் உள்ள அந்த கரு உயிர் இருக்குல்ல, அது துடிச்சு சாவும் தானே. அது உன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், உன்னால் உணர முடியுதா இல்லையா? அதே மாதிரி தான். அதனால் முட்டையும் சாப்பிடக்கூடாது, அதுமாதிரி பாலும் சாப்பிடக்கூடாது. பால் என்பது திரவ மாமிசம். பால் சாப்பிட்டிங்கன்னா, அதாவது குழந்தையாக இருக்கும்போது குழந்தை பருவத்தில் தாயிடமிருந்து 6 வயசுக்குள்ளே குடிக்கக்கூடிய அந்த தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கணுமே தவிர, அதன் பிறகு நீ தாய்ப்பால் குடிச்சு வேறு எந்த பால் குடித்தாலும் சரி, மாட்டுப்பால்லாம் குடிக்கக்கூடாது. மாட்டுப்பால்லாம் பெரியவங்க ஆன பிறகு 6 வயசுக்கு அப்புறம்லாம் குடித்தாக்கா உடல் பருமன் ஏற்படும். அது அந்த பால் என்பது சரியாக செரிமானம் ஆகுது. அப்படின்னா தயிரும் சாப்பிடக்கூடாது. பாலிலிருந்து கிடைக்கும் பாலே சாப்பிடக்கூடாது. அப்படின்னா பாலிலேருந்து கிடைக்கக்கூடிய தயிர் சாப்பிடக்கூடாது, நெய் சாப்பிடக்கூடாது, வெண்ணெய் சாப்பிடக்கூடாது, மோர் சாப்பிடக்கூடாது. பால் உணவுகளே எடுத்துக்கூடாது. பாலை சார்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. அதனால் இப்போ நான் வந்து இதுக்கு முன்னே சாப்பிட்லான்னு சொன்னேன். இப்போ நான் எனது கருத்தை மாற்றிக்கொள்கிறேன். எனக்கு தேவை உண்மை தான். நான் ஒரு கருத்தை சொன்னேன், நான் சொன்னேன் என்பதற்காக ஒரு பொய்யான கருத்தை வந்து நான் என்றைக்குமே தூக்கிட்டு அலைய மாட்டேன். நான் தப்பை திருத்திப்பேன். எனக்கு தேவை உண்மை தான். உண்மைக்கு தான் நான் எப்போவுமே உண்மைக்கு தகுந்தாற் போன்று நான் மாறிக்கொள்வேனே தவிர எனக்கு தகுந்த மாதிரி நான் உண்மையை மாற்ற மாட்டேன். உண்மையை தேடி தான் நான் போகிறேன். அதனால் எனக்கு சரின்னு படுறதை நான் சொல்லுவேன், தவறுன்னு படுறதை நான் திருத்திக்கிட்டு சரின்னு நான் சொல்லுவேன். அதனால் வந்து முன்னாடி நீ இப்படி சொன்னியே, இன்றைக்கி எல்லோரும் வந்து
கற்றுப்பாங்க. கற்றுக்கொண்டு தான் தவறை திருத்திக் கொள்வார்கள், கருத்துக்களை மாற்றிக்கொள்வார்கள். தவிர வந்து எடுத்த உடனே ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. அனுபவ வாயிலாக ஆராய்ச்சியின் மூலமாக தான், தகுந்த படிப்பினை மூலமாக தான் சரியான ஒன்றை தெரிந்து கொள்ள முடியும். இது ஆராய்ச்சி செய்கிற மனப்பான்மை உள்ளவர்களுக்கு இது வந்து அவங்களுக்கு தெளிவாக தெரியும். மாட்டுப்பால், ஆட்டுப்பால், பாக்கெட் பால், தயிர், மோர் இதெல்லாம் குடித்தா உடம்பு குண்டாகும், உடம்பு ஒல்லியாகாது, உடல் எடை குறையாது. நீங்கள் ஒல்லியாக இருக்க முடியும், ஒல்லியாக இருக்கணும், அதாவது உயரத்துக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. அதுக்கு மேலே இன்றைக்கி உடல் பருமனுக்கு என்ன காரணம்? இந்த பால் ஒரு காரணம், மிக மிக காரணம். பால், மாமிசம், முட்டை இதெல்லாம் காரணம். அதனால் பால் ரொம்ப மிக மிக முக்கிய காரணம். பாலும் ஒரு அசைவம்தான், அது ஒரு திரவ மாமிசம். அதனால் அது சாப்பிடவே கூடாது. 6 வயசுக்குள்ளே குழந்தையாக இருக்கும்போது, குழந்தை பருவத்தில் அம்மாவிடமிருந்து மட்டும்தான் குடிக்கக்கூடிய ஒரு உணவே தவிர, அதன் பிறகு நீ 6 வயசுக்கு மேலாம் பாலே குடிக்கக்கூடாது. அது குழந்தைகளின் உணவு. அது அம்மா கிட்ட இருந்து குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உணவு. மற்றபடி பாலை எந்த வடிவத்திலையும் சாப்பிடக்கூடாது. மாட்டுப்பால், ஆட்டுப்பால், பாக்கெட் பால் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. அதெல்லாம் பெண்களை வந்து சிறுமைப்படுத்துகிற ஒரு முயற்சி. பால் வந்து இந்த மாதிரி பாக்கெட் பால்லாம் வந்து பெண்களை சிறுமைப்படுத்துகிற ஒரு முயற்சி, பெண்களுடைய முக்கியத்துவத்தை இல்லாமல் செய்வது. பெண்கள் வந்து அவங்க பெருமைப்பட்டுக்காதீங்க, நாங்கள் மாட்டுக்கிட்ட இருந்தும் பாலை வாங்கி குடிச்சுப்போம், உங்கள்கிட்டருந்து கிடைக்கிறது தான் பால், நீங்கள் மட்டும் தான் பால் குடிப்பீங்களா, நீங்கள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, மாட்டுக்கிட்டேருந்து நாங்கள் பால் வாங்கி கொடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை சிறுமைப்படுத்துவதற்காக, பெண்களை இழிவுபடுத்துவதற்காக, நீங்கள் ஒன்றும் பெரிய ஆள், பெண்கள்கிட்ட எந்த சிறப்புமே இல்லை, நீங்கள் வந்து ஆண்களுக்கு கீழே தான், அல்லது அடிமைப்படுத்துறதுக்காக, பெண்களை தாழ்த்துவதற்காகவே கடைபிடிக்கப்பட்ட ஒரு நடைமுறை தான் இப்போ வந்து இந்த பாக்கெட் பால், மாட்டுப்பால், ஆட்டுப்பால் குடிக்கிற ஒரு வழக்கம். அதனால் மாட்டுக்கிட்டேருந்து நமக்கு என்ன நன்மைன்னா சாணி தான், அந்த உரம் தான் நமக்கு நன்மை. அது போடுற சாணி, அது மட்டும்தான் நமக்கு கிடைக்கிற பலன். ஏன்னா தாவரங்களை வளர்க்குறதுக்கு நமக்கு சாணி, உரம் தேவை. பால் வந்து நமக்கு தேவையில்லை, அது வந்து அது கண்ணுக்குட்டிக்கு தான். பால் சாப்பிட்டால் பால் சார்ந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெய், நெய், தயிர், மோர் இது எல்லாமே சாப்பிட்டாலும் உடல் பருமன் அதிகரிக்கும், உடல் எடை குறையாது. உடல் பருமன் இருக்கிறவர்கள் பால் சார்ந்த பொருட்களை சாப்பிடவே கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, நெய், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது.